யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 56 வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவன் என்னிலும் நினைச்சிருக்கிறான், நான் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். இங்க சொல்றாரு, அவருடைய மாம்சத்தை புசிச்சு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளாக கர்த்தர் நினைச்சு நிற்கிறார். இது ஒரு கற்பனை. அவருடைய மாம்சம் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாம்சத்தை புசிக்கிறங்கிறது ஒரு கற்பனை. இந்த கற்பனைய கரெக்டா ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணா அந்த மனுஷனுக்குள்ளாக தெய்வம் வாசம் பண்றாரு, கர்த்தர் அவனுக்குள்ளாக தங்குறார் அப்படின்னு இருக்குது. முதல்ல மாம்சத்தை பத்தி சொல்றேன். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை குறித்து இது மெய்யான போஜனம் அப்படின்றார். அப்படின்னா திஸ் இஸ் ரியல் ஃபுட், உண்மையான ஆகாரம். இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் உண்மையான ஆகாரம். இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய நினைவாக நம்ம சாப்பிட்றோம்ல பிரெட்டு, அது உண்மையான ஆகாரம் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னு, இந்த உண்மையான ஆகாரம் 2 கேரக்டர்ல வேலை செய்யுது. ஒன்று, மரணத்தை தருவதில்லை. உண்மையான ஆகாரத்துல மரணம் இல்லைன்றார். ஏன் மரணம் இல்லைன்னு, உண்மையான ஆகாரம் வானத்துல இருந்து இறங்கி வந்த ஆகாரம். இந்த ஆகாரத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை அப்படின்றார். இல்லையா? பூமியில இருந்து உண்டாகிற எந்த ஆகாரத்துக்கும் மரணம் இருக்குது, வானத்திலிருந்து வந்த ஆகாரத்துக்கு மரணம் இல்லை. அதான் இயேசு சொல்லுவாரு, ஜீவப்பம் நானே, மரணம் இல்லாத அப்பம் நானே. திருவிருந்துங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. அதை புசிக்கும் போது எனக்குள்ளாக நோய்கள், வாதைகள், வறுமைகள், இப்படிப்பட்ட மரணத்தை எல்லாம் அது அழிக்குதுன்றார். ஈஸி அல்ல. திருவிருந்து சூப்பர் பவரான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய பேர் திருவிருந்து சாப்பிடுறோம், பட் நோய்க்கு குறையில்லை, மரணத்துக்கு குறைவில்லை. ஆனா உண்மையிலே சொல்லுது, இது மரணம் இல்லாத ஒரு அப்பம். மரணத்தையும் நோய்களையும் இது புறம்பே ஆக்குற ஒரு அப்பம், ஜீவ அப்பம். ஆமென். ரியல் ஃபுட், மெய்யான போஜனம் அப்படின்ற. அப்புறம் சொல்றாரு, இந்த போஜனத்துக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது. ஜீவ அப்பம் சொன்ன பாருங்க, இது என்ன சொல்லுதுன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் என் மாம்சத்தை பாதுகாக்குதுன்றார். இறந்து போயிடுறோம், நம்முடைய சரீரம் மண்ணோட கூட மண்ணா மக்கி போயிருது. ஆனாலும் இந்த சரீரம் என்ன செய்தான், நான் தின்ற இந்த பிரெட்டு இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய அப்பம், அது மறுபடியும் ஒண்ணு சேரும்படிக்கான ஒரு ஆற்றல் உள்ளதுன்றார். அப்ப ஜீவ அப்பத்துக்கு என்ன இருக்குன்னா, ஒண்ணு மரணங்களை, நோய்களை மாத்துது. 2வது, நித்திய ஜீவன் வரைக்கும் இது என்னை பாதுகாக்குது இந்த அப்பம். இது சூப்பர் சூப்பர் பவர். நல்ல நிறைய நன்மைகள் நிறைஞ்ச ஒரு கற்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து, எல்லாரும் புசிக்கணும். சர்ச்சுக்கு வர்ற ஒவ்வொரு மனுஷனும் ஞானஸ்தானம் எடுத்து இதை புசிக்கணும். ஆனா புசிக்கிற விதத்தை பின்னாடி சொல்றேன். எப்படி இதை புசிக்கணும்ன்றதான் இங்க பிரச்சனை. ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு அப்படி சர்ச்சுக்கு புசிக்கலாம், ஆனா அது வேலை செய்யல, யாருக்கும் வேலை செய்யல. வேலை செய்யற மாதிரி புசிச்சா அது வேலை செய்யும். வயிறு நிறையிற மாதிரி சாப்பிட்டா வயிறு நிறையும். வயிறு நிறைய கூடாதபடிக்கு சாப்பிட்டா வயிறு நிறையாது. நான் தண்ணி குடிக்கிறேன், தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி குடிச்சா தாகம் தீரும். தாகம் தீரக்கூடாதபடிக்கு தண்ணி குடிச்சா தாகம் தீராது. அப்போ பொருள் ஓகே தான், பட் நான் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டுன்றதுல தான் என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. இப்போ 2வது இன்னொரு விஷயம், இந்த மெய்யான அப்பம் ரியல் ஃபுட் சொன்னார் இல்லையா, இந்த ரியல் ஃபுட் மெய்யான போச்சனும் இதை மண்ணா கூட ஒப்பிட்டு பேசினாங்க. நல்லா கேட்கணும். ஐ மீன், இதெல்லாம் நல்லா நீங்க கேட்டீங்க, நல்லா இருக்கு. மண்ணா கூட ஒப்பிட்டு பேசார். மண்ணா என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து விடுதலையாகி இஸ்ரவேலுக்கு போகும்போது 40 வருஷம் இந்த ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தாராம், பைபிள் சொல்லுது. இந்த மண்ணா யாருடைய ஆகாரம்னா, தேவதூதருடைய ஆகாரம். இத பைபிள் சொல்லுது, இது ஒரு தானியம், மனுஷன் தின்ற மாதிரி ஒரு தானியம் அப்படின்றார். இது தேவதூதர் கொடுத்தாங்க. இந்த மன்னாவை குறிச்சு இயேசு கிறிஸ்துவோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தர்க்கம் பண்ணாங்க. எப்படின்னா, வானத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு மன்னாவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தர்க்கத்தை பண்ணினாங்க. கர்த்தர் சொன்னாரு, வானத்திலிருந்து வந்த மெய்யான போஜனம் நான் தான் அப்படின்னா. மன்னா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, பைபிள் சொல்லுது மன்னா வானத்துல தான் வந்துச்சு. சரி,
மண்ணா வானத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா பைபிள் சொல்லுது வானத்துல தான் வந்துச்சு. ஆனா வானத்துல அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா பூமியினுடைய கண்ணுக்கு உட்பட்ட இடத்துல தான் அது இருந்துச்சு. வானன்றது மேகத்தை குறிக்குது, அதுக்கு மேல உள்ள இடத்தை குறிக்குது. மொத்தத்துல வானத்துல இருந்து ஒண்ணு வந்தா அதுக்கு மரணம் கிடையாது. ஆனா இந்த மண்ணா வானத்துல இருந்து தான் வந்துச்சு, ஆனா அதுக்கு மரணம் இருந்துச்சு. அதுக்கும் மரணம் இருந்துச்சு, அதை புசிச்சவங்களும் செத்தாங்க. இப்படி இருக்கும்போது அது வானத்துல இருந்து தேவத்திட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்டா தேவத்திட்ட இருந்து வரல, தேவனால் வந்துச்சு. ஆனா அது மேகத்துக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்றது. அப்படின்னா மேகன்றது இந்த பூமியுடைய கண்ட்ரோல்ல தான் இயங்குது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு வானம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பூமியுடைய ஈர்ப்பு விசையில தான் இயங்குகிறது. ஆனா அது வானம் தான். ஆனா வானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பூமியுடைய ஈர்ப்பு விசையில தான் இருக்குது. இந்த பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் ரியல் வானம். இதுக்கு வந்து டூப்ளிகேட் வானம், அதுக்கு பேர் தான் மேகன்றது. அப்ப நான் சொல்றேன், இந்த மண்ணா எங்க இருந்து வந்துச்சுன்னா வானத்துல இருந்து தான் வந்துச்சு. ஆனா இந்த பூமியுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வானத்துல இருந்து வந்துச்சு. இது வானத்துல பூமிக்கு உட்பட்ட இடத்துக்கு மேல இருந்து வரல. எப்படின்னா மண்ணாவை குறித்து வேதம் சொல்லுது, இந்த மண்ணா வானத்துல இருந்து வந்துச்சு பாருங்க. வேதம் சொல்லுது அது பூச்சி எடுத்து நாற்றம் பிடிச்சதுன்றது. நல்லா கேளுங்க, இந்த பூச்சி எடுக்கிறது, நாற்றம் எடுக்கிறது, இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா பூமிக்கு உட்பட்ட இடத்துக்குள்ள இருந்து வந்தா மட்டும்தான் இந்த பூச்சி பிடிக்கிறது, நாற்றம் எடுக்கிறது உண்டாகும். அப்ப எனக்கு நல்லா தெரியுது, மண்ணா வானத்துல தான் வந்துச்சு, ஆனா பூமிக்கு உட்பட்ட இடத்துல இருந்து தான் வந்துச்சு தவிர ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற தேவனிடத்திலிருந்து வரல. வேதம் சொல்லுது இவர் அழிவில்லாதவர், வானத்திலிருந்து வந்தவர் அழிவில்லாதவர். நல்லா புரிஞ்சுக்கணும், மண்ணா பூமிக்கு உட்பட்ட இடத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு தவிர தேவ சன்னிதானத்திலிருந்து வரல. தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து வந்தது ஒரே ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இத இந்த மண்ணா சொல்றத இன்னொரு வியாக்கியானம் இருக்குது, மனுஷர்கள் இல்லைன்னா தெய்வம். வானத்திலிருந்து வந்த தெய்வத்துக்கு அழிவு கிடையாது. வானத்துல இருந்து வராத தெய்வங்கள் என்று எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறதுன்னா எதுக்கெல்லாம் அழிவு இருக்குதோ அதெல்லாம் வானத்துல இருந்து வராதவைகள். ஒரு காரங்களை தட்டி நல்லா புரிஞ்சுடு. அப்ப என்னதெல்லாம் செத்து போச்சு. நல்லா கேளுங்க, இந்த உலகத்துல நிறைய தெய்வங்கள் வந்தாங்க, ஆனா எல்லாருமே இறந்து போனாங்க, நாற்றம் எடுத்தாங்க. சோ அது பரலோக ராஜ்யத்திலிருந்து வரல, பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நல்லா புரியுது, இந்த மண்ணாவை புசிக்கிறவன் அவன் பலன் அடைவான். ஆமென். வேற எந்த நாமத்துல எதை புசிச்சாலும், எந்த நாமத்துல வந்தவனை விசுவாசிச்சாலும், எந்த நாமத்துல வந்த பிரெட்ட மனுஷனுடைய நினைவு கூறுதலாட்டு பிரெட்ட புசிச்சாலும் மரணம் இருக்கும். கிறிஸ்து இயேசு அவருடைய விசுவாசத்தினால, அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால இந்த பிரெட்டை அவருடைய சரீரம் மெய்யான ஆகாரம் ரியல் ஃபுட்னு விசுவாசிச்சு சாப்பிடும்போது மனுஷன் இப்படி சொல்லலாம், இந்த சரீரம் இருக்கு பாருங்க, நல்லா கேளுங்க, இந்த சரீரம், இந்த நம்முடைய சரீரத்துல ஒரு சரீரம் போனா எனக்கு ஒரு கண் போச்சுன்னா இன்னொரு கண்ணை வாங்கி நான் வைக்க முடியும். எனக்கு ஒரு கிட்னி போனா இன்னொரு கிட்னி வாங்கி வைக்க முடியும். ஒரு ஹார்ட் போனா இன்னொரு ஹார்ட் வாங்கி வைக்க முடியும். அப்படி போலதான் சரீரம் இல்ல, சரீரம் மாற்ற முடியும். ஏசு ஏன் சொன்ன இது என்னோட சரீரம் ஏன் சொன்னாருன்னா, எந்தெந்த சரீரங்கள் உங்களுக்கு பலகீனமா இருக்கோ அந்தந்த சரீரங்களுக்கு இது செட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெரி பவர்ஃபுல்லான மெசேஜ். எனக்கு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு நோய் இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, எனக்கு கிட்னி போயிடுச்சு, மூளை சரியா வேலை செய்யல. நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சரீரம் இருக்குது. ஏசு கிறிஸ்து சொன்னார் இது மெய்யான மாம்சம். இந்த மாம்சம் நம்முடைய கிட்னின்றது இந்த மாம்சம் தான், ஹார்ட்னு சொல்றது மாம்சம் தான், ஃப்ளஷ் இந்த சரீரம்ன்றது மாம்சம் தான். இந்த மாம்சத்துல என்னதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எல்லாவற்றையும் சரி செய்யற வல்லமை இந்த திருவிருந்து என்கிற பிரெட்ல மெய்யான புரோஜனத்துல இருக்குதுன்றார். நிறைய பேரை பார்க்கிறேன் நான், சர்ச்சுக்கு வருவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, ஆனா அது ஒர்க் ஆகல, அதே நோயில தான் இருக்கிறாங்க, அதே பிரச்சனை தான் இருக்கிறாங்க, எதுவும் மாற்றம் இல்லை. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் சொல்ற பிரசங்கத்தை கேட்டுட்டு நடந்தா கண்டிப்பா ஹார்ட் சரியாகும், கிட்னி சரியாகும். ஆமீன். ஹார்ட் சில பேருக்கு பீட்டு குறைஞ்சு போயிட்டே இருக்குது, சில பேர் கால் பலகீனம் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு அதை மறுபடி கட்டி எழுப்புவார். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுது, அவ சரீரத்தை பத்தி சொல்லிட்டேன். சரீரத்தை
புதுப்பிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துடைய அப்போ. எந்த நோயும் சரியாக்கும். இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அப்படின்பாரு. இந்த ரத்தம் மெய்யான ரத்தம் அப்படின்றாரு. முதல்ல இந்த ரத்தத்தை பத்தி பேசும்போது மனுஷ ரத்தத்துக்கு என்னெல்லாம் செயல்பாடு இருக்குன்னு சொல்றேன், சரியா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், மனுஷ ரத்தத்துக்கு 4 விதமான செயல்பாடுகள் இருக்கு. முதல் அம்சம் வந்து பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது. இது என்ன செய்தான், சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் ஊட்டச்சத்து கொடுக்குதான், நியூட்ரின் கொடுக்குதான், சால்ட் கொடுக்குதான், உப்பும் தேவை. பாருங்க, நம்ம சரீரத்துக்கு உள்ள உப்பும் தேவை, ஊட்டச்சத்தும் தேவை. இந்த பிளாஸ்மா தான் சரீரத்தில் 50% உறுப்புகளை எல்லாம் வாழ வைக்கிறது. 2 அது இருக்குது, ஆர்பிஎம், அதுக்கு என்ன ரெட் பிளட்டா. இது என்ன செய்தான், எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கொடுக்குதான். பாருங்களேன், நானும் நினைச்சிட்டு இருந்தேன் மூக்கு வழி ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், அதனால உயிர் வாழ்றோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ரத்தத்துக்குள்ள ஆக்சிஜன் இருக்குதான் பாருங்க. அது என்ன செய்தான், உள்ள இருக்கிற கிட்னிக்கு தனி ஆக்சிஜன் கொண்டு போகுது, ரத்தம் வழியாட்டே ஓடிட்டு இருக்குது. கண்ணுக்கு ஆக்சிஜன் போகுது, எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் இருந்தா அது வாழுதுன்றார். ரத்தத்துல இப்படி ஒன்று இருக்குது, ஆர்பின்னு ஒன்று இருக்குது, சிவப்பு ரத்தம் அப்படின்ட்டு. அப்புறமா டபிள்யூபின்னு ஒரு ரத்தம் இருக்குதான், வெள்ளை ரத்தம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, அதுவும் ஒன்று இருக்குதான், ஒயிட் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன செய்தான், உங்களுக்குள்ள இம்யூனிட்டி பவரை உண்டு பண்ணுதான், அதாவது நோய்கள் வராதபடி தடுக்கிறதாம். 4வது பிளேட்லெட்ஸ் செல்லுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன செய்தான், எங்கேயாவது கை கால் உடஞ்சி ரத்தம் வந்துச்சுன்னா உடனே போய் ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணிடுது. இப்படி 4 ஃபங்க்ஷன் செய்துன்றாரு. இந்த செல்லுன்னு சொல்றாங்களே, இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி சொல்லுது, சரீரத்துக்குள்ளாக அலைந்து தெரியும் ஒரு உயிர் அணு. நம்மளுக்குள்ள என்னது, நம்ம சரீரத்தை 20 நொடியில சரீரத்தை சுத்தியே வந்துடுது. உள்ள இருக்கிற ரத்தம் கடகடன்னு எல்லாத்தையும் ஊட்டச்சத்து கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து தடுப்பணை பண்ணிட்டு உள்ள வேலை பண்ணிட்டே இருக்குது, கடகடன்னு சுத்திட்டே இருக்குது. பாருங்க, இது ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா சரீரத்தை சுத்திட்டே இருக்குது அப்படின்னா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. ஒரு நொடிக்கு 30,000 மரண செல்கள் சரீரத்தில் உருவாகுதான். ஒரு நொடிக்கு இப்படி பண்ணும், ஒரு சொடக்கூடும் போது 30,000 சாவு மனுஷனுக்கு வருதான். இதுக்கு தனி சாப்பாடு, இந்த ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு தனி சாப்பாடு, ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு தனி சாப்பாடு இருக்குது, ரத்தம் பெருகிறதுக்கு தனி சாப்பாடு இருக்குது, வெள்ளன்னு பெருகிறதுக்கு சாப்பாடு இருக்குது, என்னெல்லாமா இருக்கு. தின்னு 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 என்ன ஆயிடுறோம், எல்லாத்தையும் ரெடி பண்றோம். ஆனாலும் மனுஷ ரத்தம் என்னதான் சுத்தம் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பலகீனம் மனுஷனுக்குள்ள இருக்கு. இந்த ரத்தத்துக்கு அந்த ஆற்றல் இல்லை. ரத்தத்தை இதுவரைக்கும் உருவாக்க ஆளே கிடையாது. ரத்தத்தை உருவாக்கி தர முடியாது. எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் காற்றை வரைக்கும் உருவாக்கிட்டாங்க, மழையை வேற கொண்டு வந்துட்டாங்க, மேகத்தை உருவாக்கிட்டாங்க. ரத்தம் இன்னும் உருவாக்க முடியாது, உருவாக்க முடியாது. சரியா? அந்த உருவாக்க முடியாத அந்த ரத்தம் மனுஷனுக்குள்ள இருக்குது. அதை உருவாக்குறதுக்கு அதுக்குள்ள இருக்கு, சரீரத்துக்குள்ள இருக்கும்போது பீட்ரூட் கேரட் தின்னா நல்லா ஆயிருது, அவ்வளவுதான். இது சரீர அவயங்களை ஸ்ட்ராங்கா வைக்குது. ஆனா ஏசு ஒரு வார்த்தை சொன்னாரு, வானத்திலிருந்து வந்த தேவகுமாரனை கிறிஸ்து, இந்த ரத்தம் யார்கிட்டயுமே இல்லாத ஒரு ரத்தம், எந்த மனுஷன்ட இல்லாத ரத்தம், இது பாவத்தை மன்னிக்கும். ஏமேன். நம்மகிட்ட இருக்கிற ரத்தம் எல்லாம் நம்மளோட ஹார்ட்டை அவயங்களை ஸ்ட்ராங் படுத்துமே தவிர, இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும் விலையேற பெற்றது. ஏன்? பைபிள் அடிச்சு பாருங்க, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் விலையேற பெற்றது. ஏன்னா இந்த ரத்தம் மட்டும் பரிசுத்தமானது, இந்த ரத்தம் என் பாவத்தை எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஆமென். ஆத்துமா விலையேற பெற்றது. ரத்தத்துக்கு விலை கொடுத்துடலாம், ஆத்துமாவுக்கு விலை கொடுக்கவே முடியாதுன்றாரு. அந்த ஆத்துமாவை சுத்தம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். ரத்தம் நல்லா இருந்தாலும் ரத்தம் நல்லா இல்லாட்டி 80 வருஷம் தான். ஆனா ஹார்ட் நல்லா இருந்தா நித்திய வருஷம். ஆமென். அப்ப நான் சொல்ற ரத்தம் ஓகே தான், ஆனா ஹார்ட் அதை விட 100%, 1000% முக்கியம் உள்ளது. உங்களை அது நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகும். இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னா,
தேவனால் உருவாக்கப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தெல்லாம் தேவன் உருவாக்குனாரோ, அப்படி போல இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ள ரத்தமாய் உருவாக்குனாரு. அந்த ரத்தம் சொல்றாரு, இத பானம் பண்ணும்போது, இத புசிக்கும் போது உன் சரீரம் ஸ்ட்ராங் கிடையாது. இந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது உன் பாவம் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போகிறது. ஏன்னா இந்த ரத்தம் என்ன செய்யும்னா, நம்முடைய ரத்தம் நம்முடைய கேரக்டர் எல்லாம் என்ன செய்யும்னா நம்முடைய அவயங்களுக்கு போகும் பெஸ்ட். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்னொரு வேலை செய்யும், நம்முடைய ஹார்ட்ல போய் ஹார்ட்ல இருக்கிற துர்நாற்றங்களையும் விளைவினங்களையும் அது மாற்றி விடுகிறதுன்றார். ஏன்னா இந்த ரத்தம் சதை எதனால வாழுதுன்னா, சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் ரத்தத்தினாலதான் வாழுகிறது. இப்போ இந்த ரத்தம் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகும். மூளைக்கு இப்போ ரத்தம் போகாத ஒரே ஒரு இடம் இருக்குது, கண்ணுக்குள்ள ஒரு இடம் இருக்குது, அங்க மட்டும் ரத்தம் போகாதுன்றாங்க. ரத்தம் மிச்சம் எல்லா இடத்துக்கும் போகுது, ஆனா ஹார்ட்டுக்கும் போகுது, எல்லாத்துக்கும் போகுது. ஆனா அந்த அவயங்களை மட்டும் தான் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஏகப்பட்ட செல்கள் இருக்குன்றாரு மனுஷனுடைய உயிர், ரத்தத்துல நிறைய செல்கள் இருக்குது. ஆனா முக்கியமான செல் இல்லாம இருக்குது. அந்த செல்கள் எல்லாம் பார்க்கல சிறந்த செல் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் இருக்குது. அது செல்லுகள் எண்ண முடியாது. அப்படி போல அதை விட மனுஷனுடைய பாவங்கள் எண்ண முடியாது. எண்ண முடியாத பாவங்களை எல்லாம் அவருடைய ரத்தம் மாற்றி விடுகிறது. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய தோல்வி அவருடைய கேரக்டர்னாலதான் வருது தவிர மற்ற ஒன்றினால வரல. அப்ப நான் சொல்லுவேன், உங்களுடைய கேரக்டர் உங்களை அழிக்கும் போது இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை வாஷ் பண்ணா, உங்க மேல அது பலமா வேலை செஞ்சா, இப்ப கேரக்டர் நல்லா மாறும்போது உங்களுக்கு ஓட முடியும். நான் சொல்லுவேன், ஒரு நோய் வந்தா ஒரு கால் போனா நொண்டி அடிச்சு போயிடலாம். ஒரு கண் போனா ஒத்த கண் ரெண்டு பார்த்து போலாம். கண்ணே ரெண்டு போனாலும் எப்படியா நடந்து ஒரு இடத்துக்கு போய் இருந்து சாப்பிடலாம். ஆனா இருதயத்துல பாவம்ங்கிற ஒரு கட்டு விழுந்தா இவனால எந்திக்க முடியாது. ஆமென். எந்திக்கவே அந்த பாவத்தை சுமந்து தீர்த்து அனுபவிச்ச பின்னாடிதான் அவனை எந்திக்க முடியுமே தவிர அந்த பாவத்தினால அவன் தப்பி போக முடியாது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், மனுஷனுடைய ரத்தம் ஒரு கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா கட்டுகளை மீறி எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிட்டு ஓட செய்கிற பாவம், அது வெளியேற பெற்ற பாவம். இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் பானம் பண்றவனுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். வேற எந்த ரத்தத்தை பானம் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்லை. வேற எந்த மனுஷனை விசுவாசிச்சு அப்பம் தின்னாலும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்து இயேசுடைய அப்பம், கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை புதிதாக்குறதுன்றார். நிறைய பேர்லாம் ஞானஸ்தானம் இருக்கிறத அப்படியே தவிர்த்துட்டே போவாங்க. ஞானஸ்தானம் எடுத்து என்னங்க மாற்றம் வரப்போகுது? ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தவங்க இன்னும் யாரும் மாறல. அதனால அவங்க ஒரு ஃபீல் இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்து எதுக்கு வந்தவங்களாம் நல்லாவா இருக்கிறாங்க, எப்பவுமே கெடுத்துட்டும் கேடு விளை வச்சுட்டும் பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டும் அடியும் கூட்டமா இருக்கிறதுனால இதை தின்றதுனால என்ன பிரச்சனை இருக்குது? அதான் ஆண்டு சொன்னாரு, இதை தகாத விதமா தின்னதுனால நிறைய பேர் மறிச்சு போயிட்டான். ஆவியில வர்றது எப்படி வந்து சாப்பிடணும் நினைக்க திருவிருந்துக்கு கேட்டால் சாப்பிடாம வீட்டில் சாப்பிடாம வந்து இங்கே வந்து அப்படியே தின்னுட்டு நாங்கள் உபவாசத்தோடு கூட வந்து தெருவுன்னு எடுத்துட்டு போனோம். நீ உபவாசத்தோடு கூட வந்த, நீங்கள் ஊரில் இருக்கும்போது 6 நாள் யாரையும் சாப்பிட விடாத மாதிரி பேசுனீங்களே, உங்கள் சத்துருக்கு 6 நாள் உபவாசம் கொடுத்து நீங்கள் 7ஆவது நாள் உபவாசத்துலேருந்து சாப்பிட்றதுனால ஒன்றும் நடக்காது. இது சாப்பிட்றது நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்க, சனிக்கிழமை சுத்திகரிப்பு பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா அது வேலை செய்யுமா. வேலை செஞ்ச மாதிரி இவங்க திடுறாங்க, ரொம்ப மோசமாக திடுறாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, சரியா சாப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்களா? நீ சாப்பிட்றத பற்றி சொல்ல போறேன். ஆமேன்னு சொல்ல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்களா? யோவான் புத்தகத்துல பேசிட்டு 6வது அங்க திருப்புக்கிட்டுங்க 2 விஷயம் சொல்றேன். ஏமேன். இது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், விட்டுட்டேன். இருந்தால் அது சொல்லாம போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்படின்னா, யோவானுக்கு புத்தகம் 6வது அதிகாரம், அந்த இயேசு கிறிஸ்து மெய்யான அப்பம், ரியல் ஃபுட், ரியல் பிளட் அப்படின்றது சொல்றேன். யோவான் 6:31 33 2 வார்த்தை கொடுக்குது. இந்த 2 வசனத்துல 2 வகையான அப்பம் பூமிக்கு வந்தது. ஒண்ணு, வானத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். அதாவது என்னன்னா, தேவன் வானத்துல இருந்து இந்த மண்ணாவை, கீழே இருந்த மண்ணாவை புசிக்க கொடுத்தார். 33 இருக்குது, வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம். அதாவது அப்போ 2 வழியா பூமி வந்துச்சா. ஒண்ணு, வானத்திலிருந்து தேவன் கட்டளை இட்டு மண்ணா கீழே வந்துச்சு. இன்னொன்னு, வானத்துல இருந்து அவரே
அப்பமா இறங்கி வந்தார். நல்லா சொல்லணும், வானத்துல இருந்து இறங்கி வந்தாரே அவர் தான் அப்பம். தேவனால் அனுப்பப்பட்ட எதுவும் ரியல் ஃபுட் அல்ல, தேவனே இறங்கி வந்தாரே அதுதான் ரியல் ஃபுட். ஆமென் சொல்லுங்களேன். தெய்வம் ஒருவருக்கு வல்லமை கொடுத்ததுனால ரியல் ஃபுட் அல்ல, உண்மையான ஃபுட் அல்ல. தேவன் ஒருவர் அனாயிண்டிங் பண்ணதுனால ரியல் ஃபுட் அல்ல. தேவன் ஒருவருக்கு கிருபை கொடுத்ததுனால ரியல் ஃபுட் அல்ல. தெய்வமே இறங்கி வந்ததான் ரியல் ஃபுட். புரிஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு. அது அவங்களுக்கு தேவன் மதிக்கணும், தேவன் அவங்களுக்கு அம்மா, அவங்களுக்கு அப்பா, இவரு அப்போ சிலர் அப்படிலாம் கிடையாது. தெய்வம் இறங்கி மதிச்சாதான் அப்பம். தெய்வம் கொடுத்தது அப்பம் அல்ல, அது டூப்ளிகேட். தெய்வம் கொடுத்த அப்பம்லாம் டூப்ளிகேட், தெய்வம் தான் ரியல் அப்பம். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன புரிஞ்ச உங்களுக்கு? இன்னும் மறுபடியும் சொல்றேன், தெய்வம் கொடுத்ததெல்லாம் ரியல் அப்பம் அல்ல, அது ஒரிஜினல் அப்பம் இல்ல, டூப்ளிகேட். தெய்வமே ரியல் அப்பம் அப்படின்றாரு. 6:31 33 வித்தியாசம் இருக்குது. வானத்திலிருந்து கொடுத்தார் அப்பம் ஒரு அப்பம், இது வானத்திலிருந்து இறங்கே வந்த அப்பம். இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்துல தான் ரியல் பிளட் இருக்குது. அதுதான் உங்களுடைய ஹார்ட்டை, உங்களுடைய பாவத்தை, பலகீனமான கேரக்டரை அது நல்லா வாஷ் பண்ணி உங்களை நல்ல மனுஷனா மாற்றி விட்டுருது. என்னதான் தின்னு சரீரத்தை சுத்தம் பண்ணாலும், என்னதான் உடம்பு கட்ட பலமை வச்சிருந்தாலும், இந்த ரத்தம் பெருசாட்டு வேலை செய்யாது. மனுஷ ரத்தத்துல என்னதான் சுத்திகரிப்பு உண்டாலும் வேலை செய்யாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ என்னதான் நீங்க நல்லா தின்னுங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்ல விதவிதமா தின்னுங்க, டேஸ்டா தின்னுங்க, நல்ல சத்துள்ள கேரட் எல்லாம் தின்னுங்களேன். நான் சொல்றேன், அப்படி தின்ற மனுஷனுக்கு பொறாமைன்னு ஒண்ணு இருந்தா அவன் எலும்பு உருகும், என்ன தின்னாலும் நிக்காது. அப்ப நான் சொல்றேன், ஆவிக்கிட்ட மாம்சம் நிக்காதுன்னு. இந்த ஆத்மாவில் இருக்கிற பொறாமையை தட்டி தூக்குறதுதான் இயேசு கிறிஸ்து ரத்தம். இந்த ரத்தம் உள்ள வந்துச்சுன்னா என் ஹார்ட் செம்மையாயிரும். இப்ப நான் நிறைய புசிக்கிறதுல கொஞ்சம் புசிச்சா போதும், என் வாழ்க்கை நல்லாயிரும். இந்த மாம்சத்தை புசிச்சு இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்கிட்ட கர்த்தர் நிற்கிறாரு. இப்போ ரத்தமும் நம்மகிட்ட இருக்குது, ரியல் ஃபுட்டும் இருக்குது, ரியல் பிளட்டும் இருக்குது. ஆனா கிறிஸ்து நம்மகிட்ட இல்லை. ஆனா பைபிள் சொல்லுச்சு, இதை தின்றவனுக்கும் இதை புசிக்கிறவனுக்கும் நான் வருவேன்னாரு. ஆனா நம்மளை பார்த்தா இயேசு வந்த மாதிரி இல்லை, எல்லார்ட்டையும் இல்லை, நிறைய பேர்கிட்ட. ஏன் அப்படின்னா அதை புசிக்கிறது சனிக்கிழமை போய் சுத்திகரிப்பு பண்ணிட்டு புசிக்கிறதுனால வராது. ஆண்டவர் சொல்றாரு, இது புதிய உடன்படிக்கை. எப்படி பண்ணணும்? நீங்க திருவிருந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ரியல் ஃபுட்டையும் ரியல் பிளட்டையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க உடன்படிக்கை பண்ணி தான் சாப்பிடணும். ஆமென் சொல்லுங்களேன். உடன்படிக்கை இல்லாம இது தின்னா ஒண்ணுக்கும் உதவாது. நீங்க தேவனிடத்துல நீ யாரோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்றீங்களோ அந்த மனுஷனுடைய நீங்க சரியான உடன்படிக்கை பண்ணாதான் அந்த மனுஷனுடைய உடன்படிக்கை பண்ற மனுஷனுடைய நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு சொந்தமா மாறுமே தவிர, நீங்க உடன்படிக்கை பண்ணாம நீங்க உங்களுக்குள்ளாக என்ன பண்ணாலும் அது வேலைக்காகாது. இங்க நிறைய பேர் கிறிஸ்துவோட கூட உடன்படிக்கை பண்ணாம இந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் புசிக்கிறதுனால அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அவன் உடன்படிக்கைன என்ன அதை சொல்லிடுறேன். ஆமென் சொல்லுங்களேன். உடன்படிக்கை பத்தி பேசணும் பாருங்களேன். நான் சொல்லுவேங்க, நிறைய பேர்ட்ட உடன்படிக்கை இல்லை. ஆமென். உடன்படிக்கை என்னென்ன ஈஸியான வார்த்தை, ஒரு ஒப்பந்தம், சரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் உடன்படிக்கை. ஆண்டவர் தான் சொன்ன, இது புதிய உடன்படிக்கை கூட ரத்தமா இருக்கிறது உங்க பாவங்களை மன்னிக்கும். அப்ப எப்படி சொன்னாருன்னா, இது அறிக்கை செய்யற பெஸ்ட். ஆனா புதிய உடன்படிக்கை ரத்தம் பாவத்தை மன்னிக்கும். ஆனா உடன்படிக்கை மூலமா தான் பாவம், அந்த ரத்தம் பாவத்தை போக்குது. உடன்படிக்கை இல்லைன்னா பாவம் போகாது. உடன்படிக்கை என்ன, உடன்பாடுனா என்ன, இதைத்தான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட். சரியா? ஆல்ரெடி உடன்படிக்கை இல்லைன்னா ஒப்பந்தம்னா என்ன, பழைய ஏற்பாட்டில் எப்படி பண்ணினாங்க, அதை எப்படி இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்தாரு, அதை சொல்றேன். சரியா? உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்கன்னா, இது 2 மனுஷர்கள் 2 ராஜாக்கள் பண்றது. நல்லா கேட்கும், நல்லா கேட்கும். இப்போ பழைய ஏற்பாட்டில் எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, இப்பவும் சில நாடுகள் இருக்குதான். இப்போ நான் ஒரு ராஜா, பாஸ்டர் ராஜா. இப்போ நாங்கள் உடன்படிக்கை பண்ணோம். உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, எங்க மாற எங்க கையை அறுத்துக்கணும். அறுத்து அவங்க ஒவ்வொருவரும் அந்த கிளாஸ்ல அந்த ரத்தத்தை பிடிக்கணும். பிடிச்சுக்கிட்டு அவரும் வெட்டுவார், நானும் வெட்டுவேன். வெட்டிக்கிட்டு என் ரத்தத்தை அவரு குடிப்பாரு, அவரு ரத்தத்தை நான் குடிப்பேன். பார்த்தாலே நம்மளுக்கு வாந்தி வரும், வேற வழி இல்லை. உடன்படிக்கைன்னா ரத்தத்தினால்தான் உடன்படிக்கை பண்ணணும். குடிக்கிறோம். குடிக்கும்போது அது பொது ஜனங்கள் மத்தியில தான் குடிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி தான் குடிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இதோட அர்த்தம் என்னதுன்னா, இப்ப நான் என் ரத்தத்தை அவருக்கு கொடுக்கும்போது என் ரத்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பாவமும் மரணம் தான் இருக்கும். அவருடைய ரத்தத்தை நான் குடிக்கும்போது பாவமும் மரணம் தான் மனுஷன்ட்ட இருக்கு.
இப்ப குடிக்கும்போது என்ன உலகத்துக்கு தெரிய வருதுன்னா, இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. நான் பாவம் பண்ணாலும் அந்த மனுஷன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நான் மரணத்துக்கு போனாலும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மனுஷன் பாவம் பண்ணாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் மரணத்துக்குள்ள போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் உடன்படிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த பிரச்சனையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதை அறிக்கை செய்து உலகத்துக்கு சொல்வதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. நீங்க கிறிஸ்துவோட கூட உடன்படிக்கை பண்றீங்க இல்லையா? நீங்க உடன்படிக்கை பண்ணும்போது, உடன்படிக்கை சொல்லிட்டேன், ஒருவருக்கொருவர் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது. நான் சொல்றேன், நாம் கிறிஸ்துவோட கூட உடன்படிக்கை பண்ணிட்டு எத்தனையோ முறை கர்த்தரை மறுதலிச்சிருக்கிறோம். ஆமென். அதனால தான் அந்த உடன்படிக்கை வேலை செய்யல. அந்த ரத்தம் ஏன் வேலை செய்யல? இயேசு கிறிஸ்துடைய ரியல் ஃபுட், ரியல் பிளட் ஏன் வேலை செய்யலன்னா, அது உடன்படிக்கை மூலமா தான் வேலை செய்யுது. இந்த உடன்படிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரத்தம், இந்த மாம்சம் வேலை செய்யும். நான் சொன்னேன், நான் ஒருவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன். என் ரத்தத்தை நான் அவருக்கு கொடுத்துட்டேன், அவரோட ரத்தம் எனக்கு வந்துருச்சுன்னு. இப்போ அவரு நான் ஆயிடுறேன், நான் அவர் ஆயிடுறேன். இப்போ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலையும் மரணமே நேருகிறதா இருந்தாலும், பாவம் தலைக்கு மேலே ஏறி நிற்கிறதா இருந்தாலும், என் ரத்தம் அவர்கிட்ட இருக்கிறதுனால நான் அவரை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம எல்லாம் திருவிருந்து எடுக்கும், ஏன் நோயோடு இருக்கிறோம், ஏன் ரத்தத்தை புசிச்சிட்டும் வறுமையில் இருக்கிறோம், ஏன் பார்வை மங்குது, உடன்படிக்கை சரியில்லை. கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுப்போம். அன்னைக்கே கிறிஸ்துவ மறுதளிக்கிற மாதிரி விற்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்போம். கிறிஸ்துவ உடன்படிக்கை பண்ணிட்டு அவருடைய ரத்தத்தை புசிச்சுக்கிட்டு பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு பாவம் இருக்கிற இடத்துல போய் என் ரத்தத்தை பாவத்தினால நான் அசிங்கப்படுத்துவேன். இதனாலதான் உடன்படிக்கையின் ரத்தம், உடன்படிக்கை அப்பம் வேலை செய்யல. ஏசுகிட்ட போய் அழுகிறீங்க, அழுதுகிட்டு மறுபடியும் உலகத்தோட போயிருங்க. ஏசுகிட்ட போய் அழுகிறீங்க, மறுபடியும் உங்களுடைய பாவத்தோட போய் இருந்துருங்க. ஏசுகிட்ட போய் அழுகிறீங்க, உலகத்துக்கு பெண்ணை கொடுக்குறீங்க, உலகத்துக்கு மாப்பிள்ளை கொடுக்குறீங்க, திருவிழான்னு சொல்றீங்க, பண்டிகைன்னு சொல்றீங்க, எல்லாம் உலகத்தோட பண்ணும்போது ஏசு கொஞ்சம் சோதனை நிற்கிறாரு, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாரு. போ, ஏன்னா உடன்படிக்கையை முறிக்க முடியும் சொல்றாங்க, உடன்படிக்கையை மீற முடியும் சொல்றாங்க. நாம் அவருடைய உடன்படிக்கையை மீறதுனால அவரும் நம்மளை விட்டு போயிடுறாரு. இப்போ உடன்படிக்கை இல்லாமலே இந்த ரத்தம், இந்த போஜனம் வேலை செய்யாது. உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கிற ரத்தமும் அப்பமும் என்னை பலப்படுத்தி என் பாவத்தை எல்லாம் மாற்றுகிறது. உடன்படிக்கை என்னன்னு தெரியாதுங்க நிறைய பேருக்கு. நான் சொல்லட்டும் உங்களுக்கு, சர்ச்சில் 100ல் 1 மனுஷன் போக மாட்டோம் பரலோகராஜ்யத்துக்கு. உடன்படிக்கை எப்படி பண்ணணும், என்னன்னு பண்ணணுங்கிறது முதல்ல தெரியணும். எப்படி பண்ணணும்னு சொல்லட்டு, நான் கஷ்டம் இருக்கும்போது கடத்துறது சொல்லுவ, கர்த்தாவே உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. வீட்டில் கணவன் மனைவி சண்டை வரும்போது, வயிற்றுல கட்டி வரும்போது, மூளை மண்டையெல்லாம் குழம்பி நிற்கும் போது கர்த்தர்ட்ட கண்ணீர் விட்டு அழுறது, உம்மை தவிர வேறொரு தெய்வம் இல்லை, என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் இறக்கம் பார்த்து ஏதாவது கையில் கொஞ்சம் உதவி செஞ்சா, ஆண்டவரே நீர் நாளைக்கு உமக்கு லீவு, நாளை கழிச்சு நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு வரோம், அப்புறம் பார்த்துக்கலாம். யோசேப்பு புஸ்தகம் 9 அதிகாரம் வீட்டில் நல்லா படிக்கணும். உடன்படிக்கை நச்சுன்றது கர்த்தர் உங்களுக்கு தந்தாரே நன்மைகள், அது கர்த்தருக்கு ஒரு மண்ணு மாதிரி. அதில் ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் அது ஒரு பெரிய பவர் இல்லாத ஒரு சின்ன ஒரு பொருள். ஆனால் அதை தாண்டி நல்ல விஷயங்களை தருவதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சத்திலே உண்மை இல்லை, அதனால அநேகத்தில் அதிகாரியா வைக்க முடியல. கொஞ்சத்துல சொன்ன விஷயத்துல கட்டடிக்க முடியுதாங்க. யோசுவாவோட கூட கிபியோனியர்கள் உடன்படிக்கை பண்றாங்க. நான் சொன்னேன், உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம், இரத்த உடன்படிக்கை பண்ணாங்க இல்லையா? எப்படி உடன்படிக்கை பண்ணாங்க நல்லா கேளுங்க. உடன்படிக்கைனால இப்படிதான் வேலை செய்யும். பழைய பை, ஆமென். 2 பீரல் பொத்தல் லான பழைய திராட்சை துருத்தி, பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத ரட்ச செருப்பு, பழைய வஸ்திரம், பழைய பூசண மொத்தம் ஆகாரம். நம்ம இயேசுகிட்ட வரும்போது இப்படிதான் வந்தோம். உடன்படிக்கை எப்படி செஞ்சாங்க பாருங்களேன். யோசுவா 9:8 இருக்கு, அந்த வசனத்தில் இருக்குது, கிபியோனியர்கள் யோசுவாவிடம் நாங்களும் உங்களுக்கு அடிமை. இப்படிதான் உடன்படிக்கை பண்ணணும். ஏன் கர்த்தர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல அப்படின்னு, கொடுத்தா இனி கர்த்தர் வீடுவே தேடிதான் விசுவாசி சபை கொண்டு வர முடியும். விலகினமாட்டே இருந்தா ஆண்டவர் அந்த கஷ்டத்துல ஏதாவது தரமாட்டாங்களோ ஓடி வருவோம், நல்லா வந்தா வரமாட்டான். அதனால கர்த்தர் கொடுத்து பிடிச்சிட்டாரு, இந்த கழுத உதவாது அப்படின்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்களும் உங்களுக்கு அடிமை. உடனே யோசுவா உருகிட்டான், அட பாவமே, உடன்படிக்கை போடும்போது இப்படியா பண்றது, நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரேன்னு கிபியோனியர்கள் யோசுவாட்டவே சொல்றாங்க. யோசுவம் பார்த்த இடத்துல ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கிறாங்க, சரி போனா போட்டு. இங்க எல்லாருமே கஷ்டத்துல ஒண்ணு பேசுறாங்க, வாழ்வு வரும்போது ஒண்ணு பேசுறாங்க. புரியுதா உங்களுக்கு?
உடன்படிக்கை இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் கர்த்தர் வந்து அழுகுறது, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிங்க, நான் வண்டியிலே போயிட்டு இருந்தேன், ஆத்தாலும் மோனமா ஓடி போய் இடிச்சு நாசமாயிட்டோம், இப்படிலாம் சொல்றது பாருங்க, வேஸ்ட். உடன்படிக்கை மீறுற மனுஷன் பாவரிக்கை பண்ணி பிரயோஜனமே இல்லைங்க. கர்த்தரே வேணாம் சொல்லிட்டு போயிட்டீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பாவரிக்க வேண்டியிருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு போங்க. கர்த்தர் தான் வேண்டாம் சொல்றீங்களே. ஒரு வாரம் வர்றவனை மறு வாரம் பார்க்க முடியல, ஒரு பண்டிகை வந்து ஆளை பார்க்க முடியல. உடன்படிக்கை மீறுற மனுஷனுக்கு வேலை ஒன்றும் ஆகாதுன்றார். இந்த மனுஷன் உடன்படிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தான். உடன்படிக்கை பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்களாம்? யோசுவா அந்த ஜனங்களோட உடன்படிக்கை பண்றாரு, எத்தனை பிரச்சனை வந்தாலும் உயிரோடு ஒன்று பாதுகாப்பேன். இதுதான் உடன்படிக்கை. நான் சொல்றேன், நீ கிறிஸ்து இயேசுவோடு கூட பண்ற உடன்படிக்கையில என்ன இருக்கும்னா, உன்னை உயிரோடு பாதுகாக்கிறதா கிறிஸ்து இயேசுவோட உடன்படிக்கையின் பங்கு. அதுக்குத்தான் அவருடைய ரத்தத்தை, அவருடைய மாம்சத்தை உங்களுக்கு ஏன் தாராருன்னா, அதுதான் உங்களை உயிரோட பாதுகாக்கிறது. அதுதான் முதல்ல விளக்கிட்டு இருந்தேன். ஒரு ரத்தத்துல என்ன இருக்குன்னு சொன்னேன். மனுஷ ரத்தத்திலே இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆற்றல், எந்த மனுஷோட ரத்தத்துல இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆற்றலோட மாம்சத்துல இருந்துச்சு. எந்த மனுஷோட ரத்தமும் சத்து தரும், ஆனா பாவத்தை மன்னிக்காது. அந்த தன்மைக்கு உடைய ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, உன்னை உயிரோடு காப்பாற்றுவதற்கு ரியல் ஃபுட்டும் ரியல் பிளட்டும் உன்னை காப்பாற்றும், ஆனா உடன்படிக்கை நீ மீறக்கூடாது. யோசுவா புஸ்தகம் 10:5 சொல்லு பாருங்க. கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு உடன்படிக்கை பண்றாங்க. கிபியோனியர்கள் பலகீனர்கள் இல்லையா, கஷ்டத்துல உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு யுத்தம் வருது, ஒரு சண்டை வருது இல்லையா. 5 ராஜாக்கள் கிபியோனியர்களை கொல்றதுக்கு யுத்தம் பண்ணி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி உடன்படிக்கை பண்ண யோசுவோட காதுல போகும்போது, யோசுவா இந்த கிபியோனர்களுக்காக தன் ஜீவனை விட்டு ஜீவனை கொடுத்து அந்த ஜனங்களை உயிரோடு காப்பாத்துகிறான். இதான் உடன்படிக்கை. ஆமென். எந்த சூழலை வந்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையில சரியா இருந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய உடன்படிக்கை போகும்போது கிறிஸ்துவுக்கு பயந்து அந்த உடன்படிக்கை காப்பாற்றினான். அப்ப நான் சொல்றேன், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனே கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு போராடினா, கிறிஸ்து அவரோட உடன்படிக்கை பண்ற மனுஷனை காப்பாற்றுவதற்கு எந்த எல்கைக்கும் போவார். நான் சொல்றேன், இன்னொரு முறை உங்களை வந்து சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் அவர் வந்து சந்திப்பார். இன்னும் வரக்கூடாது மாம்சத்துல, ஆனா உடன்படிக்கை சரியா இருந்தா அவர் பவுலை சந்திச்சது போல எல்கை மீறி நம்மளையும் சந்திக்க அவர் வருவார். உடன்படிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பாவ மன்னிப்பும் அதோடைய சந்தோஷமும் நம்மளுக்கு உண்டாகும். ஒரு அம்மா 40 வருஷம் போயிட்டு இருக்கு சர்ச்சைக்கு, திடீர்னு சொல்றது, கூட்டப்புள்ளியில் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை, 40 வருஷம் பண்ணிய? அது என் மகள் வந்து என் மகளை கர்த்தர் டாக்டர் ஆகியிருக்கிறாரு. கர்த்தர் தானே டாக்டர் ஆகினாரு. இங்கே ஏதோ ஒரு ஆளுக்கு விலகினமான ஆளுக்கு கட்டி கூடாம பிரச்சனை, நல்ல பையனை பார்த்து காசு இல்லாட்டி கட்டி கூடும், அதானே சரியான ஒரு வழின்னு. சீச்சி, என் மகள் டாக்டர், அதனால டாக்டர் புருஷரை தான் கட்டி கொடுப்பாரு. அப்ப கிறிஸ்து தானே என்னை பெரியவன் ஆக்கணும்னு சொன்னார். அவருக்கு கீழ்பட்டு கிடையாதா? கீழ்பட்டு கிடையாது. அங்கதான் நோய்களும் பிரச்சனைகளும் மனுஷனுக்கு விலகினமாய் வந்து தங்குகிறது. நான் தான் சொன்னேன், ஒரு நொடிக்கு 30,000 சாவுகள் சரீரத்தில் இருக்கிற செல்லுகள் சரீரத்தை முடக்குவதற்கு சுற்றி திரியுதான். 30,000 ஒரு நிமிஷத்துக்கு 30,000 செல்லுகள் சரீரத்துக்குள்ள சுற்றி திரியுதான். எல்லா நோய்க்கும் காரணம் பாவம். என்னைக்கு ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுவோட ரத்தத்தினால பாவத்தை சுத்திகரிக்கிறானோ அன்னைக்கு அவன் நோய் ஸ்டாப். புதிய உடன்படிக்கை என்னதுன்னா, என் கர்த்தரை நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னின்னு சொல்லிட்டு இருக்காத, உம்மட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணனே, எந்த சூழ்நிலையில உம்மை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு அதை ஸ்ட்ராங் படுத்துங்க, நோய் போயிடும். உடன்படிக்கையில் என்னதுன்னா, தெய்வத்தை பிதாவாக்குறோம், தெய்வத்தை தகப்பனாக்குறோம். அவர் ரத்தம் எனக்குள்ள வரும்போது அவரும் நானும் ஒன்னாயிடுறோம். இதனால இந்த உடன்படிக்கையில தான் வேலை செய்ய தவிர நீ பாவ அறிக்கை செய்யறதுனால வேலை செய்யல. உடன்படிக்கை பாசத்துல தான் வேலை செய்யுது, அன்புல தான் அது வேலை செய்யுது, நட்புல தான் அது வேலை செய்யும். தேவனோட கூட எப்படி நட்பா இருக்கணும், தேவனோட எப்படி அன்பா இருக்கணும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தரை சொல்லு, இந்த பாவம் சரி ஆண்டவர், உண்மை விட்டு நான் விலக மாட்டேன். அதான் விசுவாச அறிக்கை. பாவ அறிக்கை பண்ணா நீ மாட்டிக்கிடுவேன், விசுவாச அறிக்கை பண்ணா தப்பிச்சுக்கிடுவேன். தகப்பன்ட்ட போய் ஒரு பிள்ளை சொல்றான் பாருங்க, அதுல 2 விதம் இருக்குது. எப்பா நான் தான் கிளம்பண்டாப்பா, நான் தான் கிளம்பண்டாப்பான் மிதிச்சுட்டே இருப்பான். ஒரு வார்த்தை சொல்லலாம், எப்பா இனி நான் களவாங்க மாட்டேன். அதான் விசுவாச அறிக்கை. அப்பவுமே அடியை நிப்பாட்டுவான். இங்க எல்லாம் பாவத்தை சொல்லிக்கிட்டு உடன்படிக்கை மீறிட்டு பாவத்தை சொல்றது. அப்பா இனி நான் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன்.
என்னை மன்னியும்னா அது விசுவாச அறிக்கை. உடன்படிக்கை மீறின பின்னாடி பாவ அறிக்கை வேலை செய்யாது. நான் சொல்றேன், விசுவாசத்துல வாழ்ற மனுஷனுக்கு தான் விசுவாச அறிக்கை வேலை செய்யும். நீ தான் விட்டுட்டீங்களே, கிறிஸ்துவ விட்டாச்சே. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை கை தூக்க சொல்றீங்களா? நீங்க சொல்லி ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் விற்கிறதுக்கு முன்னாடி நின்றுப்பீங்க. என்ன செய்யறது, கட்டாயம் ஆயிடுச்சு அங்கே போயிருந்தேன், என்ன செய்யறதுக்கு பிரச்சனை ஆயிருந்து அங்கே போயிருந்தேன், என்ன செய்யறதுக்கு குடும்பம் பிரிஞ்சிருந்து அங்கே போயிருந்தேன். ஐயா போயா அங்க வா பா கத்த சொல்லும், உன் நோயை கூட்டிட்டு நீயே சுத்துப்பா, வறுமையத்துக்கு நீயே சுத்துவா, பிரச்சனைக்கு நீயே சுத்துப்பா. ஆண்டவர் சொல்லணும், எந்த சூழ்நிலைக்கும் அப்பா உம்முடைய திருவிருந்து எடுக்கிறேன்னா எவனுக்காக, எந்த வேலைக்காக, எந்த சூழலுக்காகவும் உம்மை விட்டு போக மாட்டேன். உடன்படிக்கை பவரானது பாருங்க. பிரச்சனை வந்தால் துடிக்கிறது. நிறைய இந்து ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டு எல்லாம் போய் வாங்கி தின்றது. அப்புறம் சொல்றது, அதாவது நீங்கள் போகிறீங்களே, இந்து ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டு, ரோமன் கத்தோலிக்க ஃப்ரெண்டு, சிஎஸ்ஐ ஃப்ரெண்டு, மார்ட்டின் லூதர் ஃப்ரெண்டு, லூத்தர் மார்ட்டின் ஃப்ரெண்டு எல்லாம் போகிறீங்களே. போனால் நோய் வந்து அழாத. நீ போன இடத்து சரின்னா நீ அங்கே போய் சொல்லு, நண்பா உன் வீட்டுக்கு வந்து நோய் வந்துட்டு நண்பா என்னோட சேர்ந்து அழுன்னு சொல்லணும். இங்கே வந்து அழுகிறது இல்லை. அது எப்படி நியாயம்? கர்த்தர்ட்ட சொன்ன வார்த்தை பொன் தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமம். ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனை லட்சம் நஷ்டமானாலும், எத்தனை கோடி நஷ்டமானாலும், எத்தனை உறவுகள் நஷ்டமானாலும், எத்தனை இரவுகள் நஷ்டமானாலும் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். லாசர் இறந்துட்டான். அவன் உடன்படிக்கை பாருங்க, லாசரு இறந்துட்டான். ஒரு குடும்பத்தில் 3 பேர், மரியா, மார்த்தா, லாசர். லாசர் நோய்பட்டு செத்துட்டான். இயேசு வரவும் நோய் பிடிச்சி செத்து போயிட்டான். இயேசு மறுபடியும் தேடி போனார். அப்போ அந்த பெண்ணுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2 பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்ண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, நீ எங்களோட இருந்திருந்தால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். உடன்படிக்கையில் அதான் ஒன்று. உடன்படிக்கை நான் உம்மை விட்டு போகக்கூடாது, நீர் என்னை விட்டு போகக்கூடாது, போகாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்த புள்ள உடன்படிக்கையை தான் காமிச்சு. ஆண்டவர் அதுதான் நினைவுபடுத்தினாரு, உன்னோட நான் உடன்படிக்கப்பட்டிருக்கிறேன். அதான் ஆண்டவர் சொன்னார். நீ விசுவாசிக்கிறியா? என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறிய? நீ விசுவாசிக்கிறியா? லாசர் சாகலை, அவன் தூங்கிட்டு இருக்கிறான், நான் அவன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு தெரியாது, நீ அவன் கூட இல்லை 3 நாள் ஆற்று. அவன் கல்லறில் இருக்கிறான், நீ இங்கே இருக்கிற. நான் அவனோடு கூட தான் இருந்தேன். அவன் கல்லறில் தூங்கிட்டு இருக்கு. இந்த ரகசியம் எங்கெங்க இருக்கு? நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் செத்துட்டானா, தூங்குறானா, படுத்திருக்கிறானா, தின்றானா எனக்கு தெரியும். அவன் சரீரம் அழுகி போச்சா, எப்படி இருக்கிறான், அவன் ஆவி எங்கே இருக்குது, அவன் சரீரம் எப்படி இருக்கிறான், யாரோட பேசிட்டு இருக்கிறான், நான் அறிவேன், நான் அவனோடு இருக்கிறேன். அதான் உடன்படிக்கை. நான் சொல்வேன், நீ செத்தாலும் கர்த்தர் கொண்டு இருப்பார். அதான் உடன்படிக்கை. நீ பசியா இருந்தாலும் உன்னோட கர்த்தர் இருப்பார். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். இந்த உலகத்துடைய ஆவிகளையும் உலகம் மனுஷனை வெறுத்து கர்த்தரோட ஸ்ட்ராங்கா நின்றுட்டான். இந்த உலகத்துல கர்த்தர் என்னோடு இருப்பார். அதான் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நினைச்சு நின்னா அவர் உங்களோடு இருப்பார்.